வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 11 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சுபமாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும் ஒரு டென்ஷனும் வரும். ஸோ நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ அது பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது குழந்தைகள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உங்களது 3 மற்றும் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாயாருடைய விஷயங்கள், தாயார் ஏதாவது உடல்நல குறைவில் இருந்தாங்கன்னா அவரெல்லாம் மீண்டு ஓரளவு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் நல்ல குரோத், நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 9ல் அதுவும் புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவர் தேவையில்லாத ஒரு சந்தேகங்களோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ, டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல் போகிற மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் பயணங்கள் நிறையா இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயத்துக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்து மெனக்கெட்டு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளி சனியில் நல்ல ஒரு க்ரோத் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி புதன். ஸோ 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கான எஃபோர்ட்லாம் இன்னொரு 1 வாரம் 10 நாள் ஒரு பெரிய லாபங்கள் வர்றது, திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுவரை கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி என்று சூரியன் 10ல் நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனி கிழமைகளில் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சுபமாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தங்கள். சந்திரன் இவங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ குழந்தைகள் விஷயங்களில் திங்கள் செவ்வாய் புதனில் கொஞ்சம் அதுக்கான மெனக்கடல்கள், ஆன்மீக சுற்றுப்பயணம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வேலை விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான ஒரு வேலை, உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்திங்க. செவ்வாய் ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தாய் மாமன் உறவுல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி வந்திருக்காங்க. ராகு பார்த்திங்கன்னா 4ல் இருந்து அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் டாக்குமெண்ட் மார்கேஜ் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீடு வாங்கும் போதும் அந்த பத்திரங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி தாயாரோட உறவுகள், ஸோ அம்மா கிட்ட உறவு முறைகளில் நிறைய பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி வந்துருங்கள். குரு பார்த்திங்கன்னா இப்போ 8ல் இருக்காருங்க. ஸோ குழந்தைகளாக ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில், அதனால் கொஞ்சம் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. சனி 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்கான அந்த முயற்சிகள், உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் சின்னதாக ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். ரியல் எஸ்டேட்டில் கூட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் 8ஆம் அதிபதியாக இருந்து இப்போ 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதீதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அலைவீங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல குரோத் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போகிற மாதிரி விஷயங்களையும் பிளான் பண்ணுவீங்க.
விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, வெளியூர் வெளிநாடுக்காக வியாபார ரீதியாக பிரயாணம் பண்ணுற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை, உதாரணமாக ஒரு ஈஸ்வரன் பிரார்த்தனை ஓம் நமச்சிவாயம்னு இந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமை ஒதுக்கி இறைவனுக்காக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள் ஏன் பலிப்பதில்லை. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கள்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து பரிகாரங்களே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு 30% தான் பரிகாரங்கள் இருக்குது. ஸோ பரிகாரமே இல்லைன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த ஒரு பிரார்த்தனை ரொம்ப சூப்பராக வேலை செய்யுங்க. நீங்கள் வந்து பரிகாரம்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நம்ம முதல்ல அதை பற்றி பார்ப்போம். ஜென்ரலாக யாருக்கெல்லாம் பரிகாரம் இப்போ வந்து ஒரு 7ஆம் அதிபதிக்கான ஒரு பரிகாரம் செய்கிறோம்னா அங்கே வந்து செவ்வாயோ உங்களோட ஜாதகத்தில் அஷ்டமாதிபதினு சொல்லுவோம். ஸோ 8ஆம் அதிபதி தான் அஷ்டமாதிபதினு சொல்லுவோம். அவருடைய பார்வையோ சேர்க்கையோ அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அது வந்து உங்களோட நெகட்டிவிட்டியை அதிகமாக கொண்டு வந்துங்கிறது தான் உண்மையான விஷயம். அது எப்படின்னா அஷ்டமாதிபதி உங்கள் ஜாதக ரீதியாக அஷ்டமாதிபதினு வரும். அதே மாதிரி காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதின்றவர் வந்து செவ்வாய். ஸோ இவங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு செயல்படும் போதோ இல்லை நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு இவங்களோட தொடர்பை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வந்து பரிகாரம் வந்து செயல்படாது, அது வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த பரிகாரம் பலிக்குமான்றதை பாருங்கள். காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 7ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ண போகிறீங்கன்னா அங்கே அந்த 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு செவ்வாயுடைய பார்வையோ இல்லை அந்த இடத்துலையே செவ்வாய் இருந்தாலும் அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அதே மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்னமாக இருக்கீங்க. மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி சூரியன், 8ஆம் அதிபதி சூரியனாக வந்து அவருக்கு வந்து ஒரு பரிகாரம் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே 8ல் வந்து அவருக்கு சூரியன் அஷ்டமாதிபதி 7 இருக்கும்போது அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அது நீங்கள் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளே இன்னும் அதிகம் ஒன்றுமே ஒழிய கண்டிப்பாக பலிக்கவே பலிக்காது. அதே மாதிரி அன்னைக்கு கோச்சாரத்திலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போதோ இல்லை 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போதோ ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பலிக்கவே பலிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து அது வந்து செவ்வாய் அஷ்டமாதிபதி சம்பந்தம் ஏற்படும் போது உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் வந்து திருப்தி ஏற்படும். அது மட்டும் இல்லை அந்த கர்மா இன்னும் அதிகமாகிடும்ங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் யார் பரிகாரம் பண்ணாலும் சரி, முதல்ல வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய அஷ்டமாதிபதி கிழமைகளில் வந்து அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களை அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து அந்த பரிகாரம் பண்ணுற அன்னைக்கு வந்து அந்த பரிகார பாவத்துக்கான இடத்துல இருக்கும்போது பரிகாரம் பண்ணிங்கன்னா பலிக்கவே பலிக்காது. அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து 1க்கு 2 அஸ்ட்ராலஜர்கிட்ட வந்து கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில இதுக்கெலாம் வந்து பரிகாரமே கிடையாது. சரி, நான் எனக்கு பரிகாரமே இல்லைன்னா நான் எப்படி சார் வெளியில் வர்றது, அதுக்கு மாற்றமே இல்லையா சார், நான் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. என்னை பற்றி பிரார்த்தனை வைங்க. பிரார்த்தனை வேறு, பரிகாரம் வேறு. பரிகாரங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு விஷயங்கள். ஸோ ஆஃப் ஆகாமல் ஒரு சிலதான் ஆகும், ஒரு சிலதெல்லாம் ஆஃபே ஆகாது. அதே பிரார்த்தனை என்பது இறைவனிடம் சரணடைஞ்சு நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன், எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது சரணாகதியில் தான் வந்து அற்புதமாக வேலை செய்யும். அதனால் இறைவனும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அது என்ன தெய்வமாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட வந்து பிரார்த்தனை வைங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த ஒரு காசுலாம் முடிஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதனால் மனதார இறைவன்கிட்ட வந்து நீங்கள் சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வீண் போகாது. தேவையில்லாமல் பெரிய பெரிய பரிகாரங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு 1 லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுறது, 5 லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹம்பகான விஷயம் தான். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. 1க்கு 2 அஸ்ட்ராலஜரை கேட்டுட்டு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இன்றைக்கி அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகிறவங்க வந்து பரிகாரத்தில் தான் நிறைய சம்பாதிக்க முடியுன்றதுனால நிறைய பரிகாரம் எழுதி கொடுக்குறாங்க. அது பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் என்னை பொறுத்தவரை பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமாதிபதி உங்களோட ஜாதக ரீதியான அஷ்டமாதிபதி தொடர்பு அந்த இடத்துக்கு இருக்கா, செவ்வாயோடைய தொடர்பு இருக்கான்றதை பார்த்தோம். கோச்சாரத்துலேயும் அவங்க வந்து தொடர்பு இருந்ததுன்னா அந்த பரிகாரம் பலிக்கவே பலிக்காது. அது நிறைய பேக் ஃபயர் ஆகுங்கிறது உண்மையான விஷயம். ஸோ உஷாராக இருங்க. அதை விட சிறந்தது ஆண்டவன்கிட்ட சரணடைஞ்சு நீங்கள் வந்து பிரார்த்தனை வைங்க. எனக்கு எப்படியா முடிச்சு கொடு, எனக்கு இந்த பிரச்சனையில் விடிவு கொடுன்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பண்ணுங்கள், நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.